Daily. Taste the Daily. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தில் உள்ள பொருட்கள் ஜப்தி செய்யப்படும் அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். 92 சென்ட் இடத்தை வழங்கிய குடும்பத்திற்கு 30 ஆண்டுகளாக நிலுவைத் தொகை தராததால் சார்பு நீதிமன்ற உத்தரவின்படி ஜப்தி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரம். அதாவது மதுரை பலானத்தப்பதியை சேர்ந்த கண்ணன் முருகசாமி அம்பலம் ஐயராக்கு சொந்தமான எல்லிஸ் நகரில் உள்ள இடத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திட்டத்திற்காக 92 சென்ட் இடத்தை தமிழக அரசிற்கு 1979ஆம் ஆண்டு நோட்டீஸ் வழங்கி கையகப்படுத்தப்பட்டது. மேலும் 1982ஆம் ஆண்டு சென்ட் ஒன்றுக்கு 250 ரூபாய் வீதம் நில உரிமையாளருக்கு வழங்கியுள்ளார்கள். மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு நிலத்தை வழங்கிய குடும்பத்தினருக்கு தங்களுக்கு வழங்கப்பட்ட சென்ட் ஒன்றுக்கு 250 ரூபாய் என வழங்கிய தொகை போதாது என வழக்கு தொடுத்தார்கள். 1996ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் ஒரு சென்ட்டுக்கு 4120 ரூபாய் வீதம் மற்றும் வட்டி, ஆறுதல் வட்டி தொகை, கூடுதல் தொகை என கணக்கிட்டு வழங்கப்பட வேண்டும் என தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் 11 லட்சம் ரூபாய் மட்டுமே அன்றைய தினம் கொடுத்துள்ளது. மீதமுள்ள 30 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலத்தின் உரிமையாளர் கண்ணன் முருகசாமி அம்பலம் குடும்பத்தினருக்கு மூணாம் தலைமுறையினர் மீண்டும் வழக்கு தொடுத்தார்கள். தொடர்ந்து நிலுவைத் தொகை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த மதுரை SS காலனி பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் நிர்வாக பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொருளாளருடைய கார்கள், அலுவலகத்தில் உள்ள டேபிள், சேர் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஜப்தி செய்ய மதுரை சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சார்பு நீதிமன்றம் அமினாவுடன் வருகை தந்தார்கள். அப்போது அதிகாரியினுடைய கார்கள் இல்லை என்பதால் கார்களை மட்டும் விட்டுவிட்டு அலுவலகத்தில் உள்ள நாற்காலி, மேஜை, ஃபேன் உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்து எடுத்து சென்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிகாரிகளுடைய நாற்காலியை இருக்கும் பொழுது அதிகாரி நாற்காலியை மட்டுமாவது விட்டு செல்லுங்கள் என்று கெஞ்சியது அப்பகுதி அதிகாரிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.